தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டில் மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் கடைசியாக பார்த்த படமே படையப்பா தான். சினிமா மீது வெறுப்பல்ல, இடைய வயதிலே பார்த்தேன், ஆனால் அதற்கு பின்னாலே பார்க்கவில்லை. ஆகவே சினிமா பாதிப்பு எனக்கு இல்லை. பிறகு என்ன பேச வருகிறேன் என்கிற போது ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை சொன்னால் புரியும். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது இந்த உலகமே அந்த கொலைக்கு தமிழர்கள் மீது பழி போட்ட நேரத்தில் அதற்கு மாற்றாக முதல் குரல், அதிகாரப்பூர்வமான குரல், தெருவிலும் ஜெயின் கமிஷன் விசாரணையிலும் போனவன் நான். அதிலே நான் சொன்ன ஒரு வாதம், உயிரோடு இருக்கிற உணர்வோடு இருக்கிற மனிதன் பதவிக்காகவோ பயத்தின் காரணமாகவோ பணத்திற்காகவோ சாட்சியை மாற்றி சொல்லலாம். ஆனால் உயிரும் உணர்வும் இல்லாத வீடியோ கேசட் பொய் சொல்லாது. அந்த கொலை நடக்கிற போது எடுத்த வீடியோ கேசட் எங்கே கேட்டேன். என் மனைவி கூட கேட்டார். எல்லோரும் என்னை பைத்தியம் என்பதை போல பேசினார்கள். ஆனால் ரகோத்தமன் கடைசி காலத்திலே அவர் எழுதிய புத்தகத்தில் நான் சொன்னதை உறுதிப்படுத்தி அந்த வீடியோ கேசட் எடுக்கப்பட்டது. ஐபி டைரக்டர் வைத்துக் கொண்டார். நாங்கள் கேட்ட போதும் தரவில்லை, ஜெயின் கமிஷன் கேட்ட போதும் தரவில்லை, இன்று வரை தரவில்லை சொன்னார். அதில் இன்னொன்றை சொல்லணும். ஜெயின் கமிஷன் நான் போகிற போது தமிழர்கள் கொலை செய்யவில்லை, தமிழர்கள் அம்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், எய்தவர்கள் சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் என்று நான் சொன்னேன். சந்திராசாமி மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ராஜேந்திர ஜெயின் என்கின்ற ஒரு இந்தி பத்திரிகைக்காரர் எழுதினார். அவர் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டார். ரமேஷ் தலால் என்கின்ற பிஜேபியை சேர்ந்த ஒரு இளைஞன், 35 வயது இளைஞன், ராஜீவ்காந்தி மரணமடைந்த அன்று மாலை 6 மணிக்கு சந்திராசாமியுடைய ஆசிரமத்தில் நடந்ததை எடுத்து சொல்லி, இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் அம்மா போன இடத்திற்கே மகனும் போக போகிறான் என்று லட்டு கொடுத்தார் என்று சொன்னான். அவனும் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டான். இன்னொருவர் ஒரு காவல்துறை அதிகாரி, நான் கனவு கண்டேன், கனவிலே இந்த சந்தேகங்கள் இருந்தது என்பதை அபிடவிட்டாக தந்தார். அவரும் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டார். ஆனால் சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் அதில் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு சொன்ன நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன். அதற்கு காரணம் நான் இல்லை. ஆகவே என்னுடைய வாழ்க்கை போனஸ் வாழ்க்கை. தலைப்புக்குள்ள வந்துடலாம். தலைப்புக்கு தான் வர்றேன். என்னன்னு சொன்னாதான் தலைப்பை பற்றி புரியும். நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால், யார் யாரோ முகம் தெரியாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத தியாகம் செய்தவர்கள், அவர்கள் செய்த தியாகத்தால் நான் சுதந்திர வாழ்க்கையை அனுபவித்தேன். நான் இன்றைக்கு வாழ்கிற சராசரி வாழ்க்கை 77 வயதாயிட்டு. இனி எனக்கு ஒன்றும் இல்லை. என் முன்னாலே தியாகம் செய்தவர்களை போல என் வீட்டிலே இருக்கிற பேர பிள்ளைகளை பார்க்கிற போது அவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அதற்காக வந்திருக்கிறேன். உணர்ச்சியோடு பார்த்தால் நான் சொல்வது புரியாது. உலகம் உருண்டை என்று சொன்னான், உணர்ச்சி வசப்பட்டவர்கள் பைத்தியார் என்றார்கள். காலத்தை கணக்கிட வேண்டும் என்று சொன்னான், அவனையும் பைத்தியம் என்றார்கள். ஆனால் அவர்கள் தான் இன்றைக்கு நிற்கிறார்கள். நானும் அந்த வரிசையில் தான் பல நேரங்களிலே பைத்தியக்கார பட்டம் வாங்கியிருக்கிறேன். பின்னாலே மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் நான் அதை சொல்ல போகிறேன். இங்க எல்லாருக்கும் தெரிந்தது, சமீபத்தில் சொல்றேன். தூத்துக்குடியிலே அதிமுக ஆட்சியில் சம்பவம் நடைபெற்றது. 14 பேர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதிலே 15 வயது ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை, வாயிலேயே துப்பாக்கி வைத்து சுடப்பட்டார். அந்த ஆட்சியிலேயே ஒன்மேன் கமிஷன் போடப்பட்டது, அருணா ஜெகதீசன் கமிஷன். அந்த கமிஷன் வருகிற போது அதற்கு முன்னால் அதை கண்டித்து நானும் பேசினேன், திமுகவும் பேசியது, இன்றைய முதலமைச்சர் எல்லோரும் பேசினோம். திமுக ஆட்சி வந்து விட்டது. அருணா ஜெகதீசன் கமிஷன் அதில் எந்தெந்த அதிகாரி குற்றவாளி என்பதை ஆதாரப்பூர்வமாக சொன்னார். இருக்கிறது. அவர்கள் மீது இந்த ஆட்சி எடுத்த நடவடிக்கை என்ன? அவர்களுக்கு ப்ரமோஷன் தான் தந்திருக்கிறது. விஜய்ங்கிற வார்த்தையை உங்க வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. அதுதான் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் விவரம் சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல, ஆக நியாயமா 2 பேரும் இல்லைங்கிறது சொல்றேன். அதனால இவங்க எங்க மைனஸ் அவர்கள் ஆட்சி எப்படி நடந்திருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இந்த 2 பேரும் புதியவர்கள். அந்த புதியவர்கள் இன்னொன்னு சொன்னார் நம்ம ஜீவசாபத்தை, வெறும் கூட்டம் வருது,
அந்த கூட்டம் ஓட்டாகுமா? புள்ளி விவரம் சொல்லுது. எல்லாம் சொன்னாங்க. பொய், பச்சை பொய், புள்ளி விவரம். நான் பார்த்து கேட்கிறேன், கூட்டம் வருதுன்னா விஜய்க்கு பின்னால ஆடு மாடு நாய் நரியா போயிருக்கு? மனிதர்கள் தானே போனாங்க. காசு கொடுத்து கூட்டாலே வரமாட்டேங்குது கூட்டம். கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பட்டுவாடா பண்றது வீடியோல வந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய்க்கு வர்ற கூட்டம் யாராவது காசு கொடுத்து வந்துச்சா? தமிழ்நாடு காவல்துறையே இன்னைக்கு சொல்லுது கட்டுப்பாடு. யார் யார் வர்றா, எத்தனை பேர் வருவாங்க, அப்பதான் முடியும். கட்டுப்பாடு போடுறாங்கல்ல. இது மாதிரி வேற எந்த கட்சியாக போட்டிருக்கா? ஆக பணம் கொடுக்காமலேயே தானாக கூட்டம் வருது என்பதை காவல்துறையே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள். மனிதர்கள் வாக்களிப்பார்கள் என்பது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் விஜய்க்கு பின்னாலே இருக்கிற கூட்டம் அது ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மிச்சம் இருக்கிற 2 பேர் தான். அந்த 2 பேரிலும் கூட நான் விஜயை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். நான் வருத்தத்தோடு பார்ப்பது, நான் 1961 முதலாக நான் கர்நாடகம் போனேன். அன்றைக்கு நான் பார்த்தது, சாதாரண நம்முடைய கிராமத்திலே ஒரு பிராமணர் வந்தால் வணக்கம் சாமி என்று சொல்வது நமக்கு வழக்கம். ஆனால் அந்த ஊரில் சாதாரண ஒருவன் தமிழன் வந்தால் கூட அவன் தமிழன் என்று தெரிந்தால் ஏன்றி குரு நமஸ்காரம் என்று சொல்வதை பார்த்தேன். ஆனால் அப்படியே இன்றைக்கு மாறி இருக்கிறது. பக்கத்திலே கேரளா, அங்கே அந்த காலத்தில் பாராமரிசன் கவர்னரா இருக்கிற போது, ஜோதியம்மாள் கவர்னரா இருக்கிற போது அடிக்கடி போவேன். அங்க இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர்களிடமும் மோதல். அண்டை மாநிலத்தில் இந்த மோதல் வந்திருக்கிறது. இது மாறாதா என்று இயங்குகிறேன். விஜய் என்கின்ற ஒரு இளைஞன் காரியம் எதை செய்கிறாரோ இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கேரளாவில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கர்நாடகத்திலும் ஆதரவு இருக்கிறது. இந்த மனிதர் வந்தால் அந்த அடிப்படையிலாவது இந்த கசப்பான அந்த உறவுகள் மாறி மீண்டும் நட்பு வராதா என்று இயங்குகிறேன். எனக்காக நான் பேசவில்லை, அடுத்த தலைமுறைக்காக பேசுகிறேன். இங்கே கூட பேசுறார், தமிழ்நாட்டில் எல்லா வடநாட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு. இந்தியா என்கிற ஒரு நாட்டில் தான் தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் இருக்கிறது என்பதை கூட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கர்நாடகத்தில் மட்டும் 1.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய எல்லையில் பூரம் டீ கடை வைத்திருக்கிற, பொட்டி கடை வைத்திருக்கிற எல்லோரும் தமிழர்கள். போய் பார்த்து விட்டு பாருங்கள். நாம் இங்கிருந்து பேசுவது எங்கோ இருக்கிற தமிழர்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். ஆகவே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன தமிழன் போற்றுகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலகமே திரும்பி பார்க்கிறது. வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் தமிழன் தான் சொன்னான். அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சக மனிதர்களை நேசிப்பதற்கு பதிலாக மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, வேறு கலாச்சாரத்தின் பெயராலோ, நாகரிகத்தின் பெயராலோ மற்றவர்களை வெறுப்புணர்ச்சி ஆக்குவது என்பது நம்முடைய இயல்பான தமிழ் இனத்தினுடைய குணத்திற்கே விரோதமானது. இது ஹிட்லரிடமிருந்து கற்றுக்கொண்டது. வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மையினர் மீது ஒரு வெறுப்பை, பழியை, ஆத்திரத்தை, கோபத்தை உருவாக்கி பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக செய்கின்ற தந்திரம். அந்த தந்திரத்தை செய்தவர்களை பார்த்து விட்டோம், அவர்களை விட்டு ஒதுங்கிவிட்டோம். மீதம் இருக்கிற 2 பேரில் அந்த சக மனிதர்களை நேசிக்கிற உணர்வு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை ஆதரித்தால் உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல அடுத்த சந்ததிக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட பேச்சு. மீண்டும் வருவேன், மீண்டும் மீண்டும் வருவேன், பதில் தருவேன். நன்றி திரு திருச்சி வேலுசாமி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.